கங்கையாறு தலையில் சுமக்கும் இறையனாறு, கங்கையாறு தலையில் சுமக்கும் இறையனாறு, கொண்ட முகமாறு நின்ற படையாறு என்ற முருகன் ஆறு இவர்கள் அடியாறு. அகத்தியர் தமிழே உன் தலைநுலை ஆய்ந்த இடம் பொருளையாறு, வளருமுனை வளர்த்ததாறு அது வைகை யாறு, வளருமுனை வளர்த்ததாறு அது வைகை யாறு, அன்று அபோயாறு நேற்று பாரதியாறு இன்று முத்துக்குமாறு, இன்னும் எவ்வளவோ கற்றாறு உனக்குற்றாறு உனை மேலும் பெற்றாறு, இதோ உன் காலடியில் கலக்க வரும் நான் ஒரு சிற்றாறு. பிறகு மற்றாறு போலில்லை இவன் வெற்றாறு இந்த மனதில் நினையாது, உயிரெடுத்து ஈராறு மெய்யெடுத்து மூவாறு தடையின்றி என்னாவில் வருமாறு தாயே நீ என்னாலும் பரிமாறி என்று சொல்லி, பொதிகைமலை காட்டுக்குள் பொருணி நிதி வீட்டுக்குள் எதுகைகளின் கூட்டுக்குள் இமைதிறந்து எழுந்தவளே, நதிவைகை நாட்டுக்குள் நடம்புரிந்த ஏட்டுக்குள் மதிப்புலவர் பாட்டுக்குள் மதுரையிலே வறந்தவளே, பொறியாளும் நேரத்தில் புரளாத மகிழ்வெல்லாம் வரியாளும் நேரத்தில் வளமாக தந்தவளே, கவியாலும் என்னாசை கடலாக விரிந்தோடி புவியால செவியால சென்னாவில் உதித்தவளே, தலைமகனாய் வல்லவரையும் நிலைமகனாய் பாரதியையும் கலைமகனாய் கண்ணதாசன் வாலியையும் கண்விழிக்க வைத்தவளே, பிழைமகனாய் கூட என்னை பேச வைத்தால் ஆகாதா, அலைமகனாய் என்னாயுள் எல்லாம் உண்ணாவில் போகாதா, வளர்ப்பு மகன் நான் அல்ல உந்தன் வார்ப்பு மகன் என்பதை காட்டு, வளர்ப்பு மகன் நான் அல்ல உந்தன் வார்ப்பு மகன் என்பதை காட்டு, சிவப்பல்லும் சென்னாவில் செந்தமிழை அள்ளி ஊட்டு என்று சொல்லி, யாப்பில்லா பாடலினம் யார்தனம் கவிதையினம் மாப்பலா போல என்னை மடியினில் வாங்கி கொண்டு, காப்பில்லார் தமிழர் நெஞ்சம் காலமெல்லாம் வீற்றிருக்கும் மூப்பில்லா தமிழை உன்னை முத்தமிட்டு முதல் கூடி வணக்கத்தினை என் விடுவை மண்ணின் இந்த விழுந்த மாவடி மண்ணில் அன்னை ரேணுகாதவியின் ஆலயத்தினுடைய பரமேஸ்வரி அம்மாவினுடைய ஆலயத்தினுடைய பேச்சை இந்த பட்டிமன்ற கலை குழுவின் சார்பாக தொடங்குகிறேன். இப்போ ஒரு கை தட்டலாமே, எதுக்குன்னா கையை தட்டாதான் அந்த மேடை உயிர் போட இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இல்லையா? மாதிரி நேற்றைய கூட்டம் இன்றைக்கு இல்லைனாலும் கூட இன்றைய கூட்டம் ரொம்ப திருப்தியா இருக்கு. என்னன்னு கேட்டாக்கா, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இந்த வடக்கு மீனவர் கிராமம் தான், ஊரு பேர் சொல்ல வேணாம், பட்டிமன்றம் பார்த்தோம்னா கூட்டமோ கூட்டம், ஜெகஜோதியான கூட்டம். என்னன்னாக்கா ஆடியோக்கார அண்ணா 5 பேரு, இந்த விடியகாலம் பஸ்ஸுக்கு காத்துட்டு இருந்த ஒரு 2 பேரு. அந்த மாதிரி ஒரு சிக்கல் எல்லாம் பார்க்கும்போது, ஓடுகிறவனுக்கு எப்படி மைதானத்தை கண்டால் ஒரு ஆனந்தமோ, வெள்ளத்தை கண்டால் நீந்துபவனுக்கு எப்படி ஆனந்தமோ, எங்களை போன்ற மேடை பேச்சாளர்களுக்கு மக்கள் கூட்டத்தை பார்த்தா ஒரு ஆனந்தம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அது மாதிரி ஒரு அருமையான பட்டிமண்டபத்தை இங்கே கொடுத்திருக்காங்க. இப்ப காலத்தினுடைய அருமை கருதி நாங்கெல்லாம் வேகமா முடிக்கணும். நீங்க வீட்டுக்கு போக போக எங்களுக்கு அடிவயிறெல்லாம் கப 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 கபன்னு கமக்கும். ஏன்னா நான் சொன்ன மாதிரிதான், மேடைக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா 10 மணிக்கு எல்லாரும் தூங்குற நேரத்துல 10:30 மணி ஆயிடுச்சு. தூங்க போற நேரத்துல எல்லாருக்கும் எந்த உலக மகா பேச்சாளர்களையும் உலக மகா காமெடி ஆர்டிஸ்டையும் கொண்டு வந்தா தூக்கம் வந்துதான் தீரும். அதெல்லாம் போடணும், அதெல்லாம் விரட்டி அடிக்கணும்னு சொன்னா உங்களை நல்லா சிரிக்க வைக்கணும். இப்போ இதுக்கு முன்னாடி தமிழ் அப்படி அறிவு மாதிரி கொட்டினான்னு அந்த ஐயா பேசிட்டு இருந்தார். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப எனக்கு என்ன தெரியும்னே அதை நான் உங்கள்ட்ட திணிச்சாக்கா அதெல்லாம் பேச்சாளன். என் மக்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை கேட்ப, அதை சொல்ல வருவதுதான் உண்மையான பேச்சு இல்லையா? உங்களுக்கு உங்களுடைய கஷ்டகம், உங்களுடைய கடினம், உங்களுடைய அர்ப்பணிப்பு, நல்ல ஒரு விழா நடத்துறதுக்கு எவ்வளவுக்கு உள்ளது நீங்க இந்த மாதிரி ஒரு காசு கொடுத்து நிகழ்ச்சி நடத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்க இந்த ஒரு அற்புதமான பட்டிமன்றம். ஒன்னே ஒண்ணு நான் இப்படி சொல்லி தலைப்புக்குள்ள போயிடுறேன். பக்தி எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, இந்த பழனிக்கு யாரெல்லாம் போகல அவங்க மட்டும் கையை தூக்குங்க பார்ப்போம். பழனிக்கு போகாதவங்க மட்டும் பரவாயில்ல, ஒரு 4 பேர் தூக்குறீங்க, அப்ப எல்லாரும் போயிருப்பீங்க. அந்த பழனிக்கு முன்னாடி ஆயக்குடின்னு ஒரு ஊர் இருக்கும். அந்த ஆயக்குடியில ஒரு வாழை வியாபாரி முதல்ல பழனி முருகனை வேண்டிக்கிட்டு, இந்த சாமி கும்புறதுனால என்ன நன்மை நடக்குது அப்படின்றத இந்த ஒரு சின்ன சுருக்கமா பார்த்துடலாம். அந்த பழனி ஆயக்குடி வாழை வியாபாரி ஒரு வாழை தோட்டம் வைப்பாரு. இந்த வாழை பழனி முருகனை வேண்டி பெரிய அளவுல செழிச்சு அவன் பெரிய பணக்கார, பழனிக்கே நல்லா சோறு போற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டான், பழனி முருகனுக்கே சோறு போற அளவுக்கு ஆயிட்டான். அப்ப அந்த முதல் தாறு எப்பயுமே அந்த வாழை தாரை எடுத்துட்டு போய் பழனி முருகனுக்கு அவன் அபிஷேகம் பண்றது வழக்கம். அந்த பழனி தான் அந்த வாழை தாறுல பாத்தீங்கன்னாக்கா எப்பயுமே 300 பழம் இருக்கிற மாதிரி எண்ணி அந்த வேலையாள்கிட்ட கொடுத்துட்டு இவர் போய் பழனி மலை அடிவாரத்துல நிப்பாரு. அந்த வேலைக்காரர் டெய்லியும் அதை பழனி மடி அந்த படியை ஏறி போய் முருகனுக்கு நிவேதனம் பண்ணுவாரு. இதுதான் வழக்கம். ஒரு நாள் அந்த வாழை உலைய தூக்கிட்டு போன அந்த வேலையாளிக்கு ஒரு பசி, மனிதனுக்கு பசி வர்றது இயற்கை தானே. அந்த பசியில என்ன பண்றான், அந்த 300 பழத்துல 2 பழம் எடுத்து சாப்பிட்டுட்டான்.
முந்நூறு பழத்துல 2 பழம் எடுத்து சாப்பிட்டா அந்த ஆள் அந்த ஓனர் பாத்தீங்கன்னாக்கா அந்த உரிமையாளர் பாத்தீங்கன்னாக்கா வாசல் நின்று பழத்தை எண்ணிருக்காரு 298 பழம் தான் இருக்கு, 2 பழம் காணாம். ஒண்ணு இல்ல, பக்கத்துல கிடந்த இன்னொரு வாழை மட்டை எடுத்து அவனை அடிச்சு உரிச்சு, படுபாவி பல என்ன மாதிரி ஒரு காரியடா பண்ணிட்ட நீ, காலகாலமா 40 வருஷமா முருகனுக்கு முதல்ல ஏன் பழம் தாண்டா, ஏன் தோட்டத்து பழம் தாண்டா போய் அபிஷேகமே நடக்கும், இனிமே இந்த பாவத்தை நான் எங்க தட்ட போறேன்னு போட்டு அவன் அந்த ஏழை தோட்ட தொழிலாளியை அடிச்சு உதச்சி அவனை சித்திரவதிக்கு உள்ளாக்கி அப்படின்னு போய் ஒண்ணு இல்லைங்க, அந்த வாழை தோட்ட வியாபாரி, முருகா உனக்கு நிவேதனம் செய்ய வைக்க இருந்த அந்த பழத்தை 2 நான் எடுத்து சாப்பிட்டு விட்டேன், தவறுதான், மன்னித்திட வேண்டும், நான் இனிமேல் இந்த தவறு செய்த மாட்டேன், என்னை தண்டித்து விடாதுன்னு இவன் போய் முருகன்ட்ட 2 கண்ணீர் விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டான். சம்பவம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த வாழை வியாபாரி அந்த ஓனர் இருக்காரு பாருங்க, அவருடைய கனவுல போய் அன்னைக்கு முருகன் வந்துட்டார். என்ன வாழை தோட்டத்து உரிமையாளரே, சுகமா சௌக்கியமா, நீங்க என்னைக்கு இல்லாத மாதிரி இன்னைக்கு ராத்திரி என்னுடைய இந்த பூலோகத்துக்கு முருகப்பெருமான் சொல்றாரு, இந்த பூலோகத்துக்கு வந்த நாள் தொட்டு அற்புதமான ஒரு பழத்தை சாப்பிட்டேன், வாழைப்பழம் ராத்திரி நான் நேற்று காலையில், அதாவது இன்னைக்கு சம்பவம் நடக்குதுன்னா இன்னைக்கு நைட்டு வராரு, இன்னைக்கு நைட்டு வரும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, 2 வாழைப்பழம் சாப்பிட்டேன், ரொம்ப சுவையா இருந்துச்சு. எப்படி 40 வருஷமா கொண்டு போய் பழம் கொடுத்துட்டு இருக்கேன், அது முருகனுக்கு போய் சேரல, அந்த 2 வாழைப்பழம் நான் சாப்பிட்டேன், ரொம்ப சுவையா இருந்துச்சுன்னு முருகன் சொல்றாரு. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, நீங்க சொல்லுங்க பாப்போம். ஒரு ஏழைக்கு ஒரு ஏழை சாப்பிட்டா அது இறைவன் சாப்பிடுவதற்கான, இல்லாதவர்கள் சாப்பிட்டால் இது இறைவனுக்கு போய் சேர்மானது. அது மாதிரிதான் இந்த பக்தி. இன்னைக்கு கோயில் திருவிழா பாத்தீங்கன்னாக்கா பல இடங்கள்ல ரொம்ப முதிர்ச்சி பெற்றவங்க நல்லா சொகுசா வேலைக்கு போயிட்டு வருவான், கடவுள் இல்ல அது இல்லெல்லாம் சொல்லுவான், அதெல்லாம் கிடையாது. இந்த கிராமத்தினுடைய பண்பாட்டு விழுமியம், கடற்கரை தெய்வங்கள், இதே கண்ணகி பெருமாட்டி உள்ளே அமர்ந்திருக்கக்கூடிய ரேணுகாதேவி அம்மன் சிலப்பதிகாரத்திலே சொல்லப்பட்ட அந்த கண்ணகி பெருமாட்டியாக இன்னைக்கு அமர்ந்திருக்கிறாள் என்று சொன்னால், இந்த விழாவை எடுக்கக்கூடிய அத்துணை பேரும் நீங்க அடுத்த வாட்டி மனித பிறவியா பிறக்கவே மாட்டீங்க, கடவுளா தான் பிறப்பீங்க. என்ன பேசுற நான் யாருனாக்கா, நெய்தல் கடற்கரையிலே ஒற்றை குடில் குடிக்கிற அந்த சோகமான காகம்புலம், இதே கடற்கரை மண்ணில் பிறந்த அக்கரைப்பேட்டையை சேர்ந்த அருமை உங்கள் நாகை குபேந்திரன். அவ்வளவுதான். மாதிரி அவர் 2006 இருந்து 2011 வரைக்கும் கடலுக்கு போயிட்டு இருந்தேன். இந்த விழுந்தம்மாவுடைய எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னாக்கா, நான் இந்த கரப்பாறுன்னு ஒரு 19-20ல ரொம்ப கஷ்டமான இடத்துல இழுவபூட்டில் வலை இழுத்துட்டு இருப்போம். அப்போ இந்த நண்பர்கள்லாம் தூண்டி போடுறதுக்கு எங்கள்கிட்ட இற வாங்குவாங்க. கடல்ல மீனை இருக்கிற மீன்லாம் பிடிச்சி நல்லா ஐஸ் குட்டியை ஃபுல் வச்சுட்டு, அதான் எல்லாம் மீனெல்லாம் பிடிச்சிட்டீங்களே அப்புறம் ஏன் இற வாங்க வரீங்கன்னு கேட்டா, அந்த உழைப்பினுடைய வேகத்தை பார்த்து அன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் பாத்தீங்கன்னா இற வாங்கி மறுபடியும் மீனை பிடிச்சிட்டு போவாங்க. மீனை பிடிச்சிட்டு போனது கூட மிச்சம் இல்லை, அந்த ஆந்தாளம் செம்பரெல்லாம் இருக்குல்ல, ராப்பாறை, தேலாரப்பாறை, அந்த கண்ணாடி பாறை, எவ்வளோ மீனை, எங்க போட்டில் பிடிக்கிற மீனை நாங்கள் சாப்பிட மாட்டோம், அண்ணங்கள் கொடுக்கக்கூடிய மீனை தான் சாப்பிடுவோம். அப்படி எனக்கு அறிமுகமானவர் தான் அருமைக்குரிய 22 வருடங்களுக்கு முன்னாக எனக்கு அறிமுகமாக அருமைக்குரிய அண்ணன் பஞ்சாயத்தார் சுரேஷ் அவர்கள். 2 பேரும் பார்த்துக்கிட்டது கடல் மேலதான், கரையிலே கிடையாது. இப்ப அங்க பார்த்ததனுடைய விளைவு இப்ப எங்க எதிரொலிக்குது, தரையில எதிரொலிக்குது, அம்மனின் முன்னல் எதிரொலிக்குது. இது எங்கங்க காலம் ஏதோ ஒரு நோக்கில் நம்மளை எல்லாம் அழைச்சிட்டு போகுது இல்லையா? சம்பந்தமே இல்லாத இடத்துல, சம்பந்தமே இல்லாத இடத்துல நம்மளை கொண்டாந்து ஒற்றுமைப்படுத்துவதுதான் இந்த வாழ்க்கை. ஒன்னும் கொண்டு வர போறதில்ல, எதையும் எடுத்துட்டு போறதில்ல. என்ன ஒரு 100 பவுன் தங்கம் வச்சிருந்தாலும் கடைசியில எங்க போட்டு உடைக்கிறான், சுடுகாட்டுல ஒரு 75 ரூபா பானையில வச்சுதான் மண் கூடத்தை உடைக்கிறோம் இல்லையா? வாழ்க்கையை நம்ம அர்த்தப்படுத்தி வாழ்வோம் என்று சொல்லி நான் இப்படி சொல்லி இந்த தலைப்பை தொடங்கி பேச்சாளர்களை கலையறுக்கலாம்னு நினைக்கிறேன். வாழ வந்த சேலைகளா, வாழ்வது வந்த காளைகளா, இதான் தலைப்பு. கல்யாணம்னா இப்படி சொல்லி நான் அப்படியே தலைப்புக்குள்ள போறேன். கல்யாணம்னா ஒண்ணும் இல்லை, ஒரு 10 லட்சம் 15 லட்சம் வட்டிக்கு கடன் வாங்கி 2500 பத்திரிகை அடிச்சு 2000 பேருக்கு சோறு போட்டு ஏதோ தெரிஞ்சுக்க போறதா நினைச்சு நமக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு எல்லாம் பொண்டாடிட்டு போய் நொக்கு வாங்குறதுக்கு பேர் தான் இன்னைக்கு கல்யாணம், வேற ஒண்ணும் கிடையாது. உண்மையா இல்லையா? இங்க விழுந்தமாவடியில நான் ஒரே ஒரு விழுந்தமாவடியில எல்லா ஊர்லயும் இந்த கேள்வி கேட்கலாம், ஏன் மனைவியோட நகைய வாங்கி நான் அடகே வச்சது இல்லைன்னு சொல்ற ஆண்கள் மட்டும் கை தூங்க பார்ப்போம். ஒரு ஆள்
அண்ணே யாராவது மானத்தை காக்க ஒரு ஆளா ஒரு அண்ணன் தூக்குனாரு மிரட்டினோடனே கையை கிளப்பிட்டாரு. ஆனா நான் அப்படி கிடையாது. எனக்கு நீ கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. என் ஒய்ஃப்கிட்ட நான் நகையை வாங்கினது கிடையாது. கையை தட்டுங்க. எதுவுமே ஒரு நகை வாங்கினது கிடையாது, அடமானம் வச்சதே கிடையாது. 3 மாசத்துல எல்லாத்தையும் வித்துவிட்டேன். எதுக்கு வட்டி கட்டிக்கிட்டு வாசி கட்டிக்கிட்டு என்ன இந்த மாதிரிலாம் வாழ்க்கை அப்படியெல்லாம் போகக்கூடிய இந்த ஒரு சூழல்ல 2 விஷயம் தான் நமக்கு வாழ்க்கையில. என்னன்னாக்கா, நமக்கு வாச்ச மனைவி வரமா அமையும் இல்லையா, இல்ல ஊருக்கு போன மனைவி வராம இருக்கும். ஒய்ஃப் ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு போனது பாத்தீங்கன்னாக்கா திடீர்னு திரும்பி வந்திருக்கு. என்னடி போனோடனே வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இல்ல நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்கன்னு பார்க்க வந்தேன். பேர்பட்ட உலகத்துல நீங்க வாழ்ந்துட்டு இல்லையா. எண்ணில்லாத துறைகள் பல இருந்தாலும் இன்னைக்கு பெண்ணில்லாத துறைகள் ஏதுமே இல்லை. உலகத்தை ஆளக்கூடியது அந்த சிவனாக இருந்தாலும் அந்த சிவனையே ஆளக்கூடியவர்கள் பெண்கள் இல்லையா. எல்லாம் கை தட்டுங்க. உலகத்தை ஆளக்கூடியது சிவனாக இருந்தாலும் அந்த சிவனையே ஆளக்கூடியவள் மதுரையிலே மீனாட்சி ஒரு பாட்டுல அழகா கொடுத்தானா இப்படி சொல்லி பாடலோட சொல்லி தலைப்புக்குள்ள போயிடுறேன்.